லவ் டுடே அப்படின்னுங்கிற படத்தில் வந்து அவரே நடித்து அந்த படம் வந்து சூப்பராக வந்தது. அந்த படத்துக்கு வந்து லிரிசிஸ்ட்டு அவரும் வந்து பிரதீப் ரங்கநாதன் தான். ஸோ அருமையான ஒரு டைரக்ஷனில் லவ் டுடே அப்படிங்கிற படம் வந்து பயங்கர அட்ராக்ஷன். ஜென்சி கிட்ஸ் மத்தியில் வந்து ஏகபோக வரவேற்பு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் சக்ஸஸ். சூப்பர் டூப்பர் சக்ஸஸ்க்கு அப்புறம் தான் என்ன பண்ணான்னா, இவரே வந்து லவ்வையப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தியில் பண்ணார். லவ் டுடேவே ஹிந்தியில் பண்ணார். அந்த படம் வந்து இவர் தான் ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் வந்து டிராகனில் இவர் வந்து ஸ்டோரி ரைட் பண்ணது மட்டும் தான் இவரோடது. மற்றபடி வந்து டைரக்ஷன் ஒருத்தர் பண்ணார். ஸோ அதில் வந்து டிராகன் வந்து எப்படின்னா, லவ் டுடேல வந்து ஜென்சி கிட்ஸ் அட்ராக்ட் பண்ண மாதிரி ஜென்சி கிட்ஸ் டிராகனுக்குள்ளே வந்தாங்க. ஆனால் டிராகன் படம் வந்து பெரிய லெவலில் இந்த பெரியவங்க எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிடுச்சு. பெரியவங்கெல்லாம் பார்த்து நல்லா இருக்குப்பா, அந்த பையன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்புல, நல்ல கதை அது, அருமையான கதை அது அப்படின்னு சொல்லி நல்லா பண்ணியிருந்தார். ஸோ பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து ஒரு சென்சிபிளான ஒரு ஸ்டோரி டெல்லிங் கலை இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ரொம்ப அழகாக சொல்கிறாப்புல. ஏன்னா முதல் 2 படத்துலேயே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு 3-4 படத்தில் வரும்போது தான் அதை ஜட்ஜ் பண்ணலாம். அப்போது அவருடைய அந்த ரைட்டிங் ஸ்கில்லு, அவருடைய வே ஆஃப் பெர்செப்ஷன், எப்படி சினிமாவை பார்க்குறாரு, என்ன மாதிரி சினிமா அவர் விரும்புகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு.